வணக்கம் நண்பர்களே. பொதுவாக பிராய்லர் கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் நைட் ஒர்க் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. இது எதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சிக்ஸ் வந்ததுலேருந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் நம்ம சிக்ஸ்க்கு வந்து ப்ரூடிங் வச்சு ஹீட் கொடுக்கணுங்க. இந்த ஹீட் கொடுக்கறதுக்காக நம்ம ஒன்று கேஸ் ப்ரூடிங், இல்லை எலக்ட்ரிக்கல் ப்ரூடிங், இல்லை அப்படின்னா சார்கோல். இதை பயன்படுத்தி நம்ம சிக்ஸுக்கு ஹீட் கொடுக்க போகிறோங்க. இப்படி சிக்ஸுக்கு ஹீட் கொடுக்கும்போது நம்ம சார்கோல் வெடிப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல தீ பிடிக்கலாம். இல்லை அப்படின்னா கேஸ் ப்ரூடிங், எலக்ட்ரிக்கல் ப்ரூடிங் இதுலேயும் நம்மளுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படலாம். இது எல்லாம் நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கிறதுக்காக நைட் பண்ணக்குள்ள இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் நம்ம சிக்ஸுக்கு ஹீட் கொடுத்தா மட்டும் போதாதுங்க. கொடுக்கக்கூடிய ஹீட் சரியான முறையில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். பொதுவாக நம்ம ஹீட் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம ப்ரூடிங் குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக டெம்பரேச்சர் இருந்துன்னா சிக்ஸ் ஏமா படுத்துருக்குங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகும் போது சிக்ஸ் ஒரு மூலையில் அணைஞ்சு படுத்துருக்குங்க. அப்படி படுத்திருந்தால் கண்டிப்பாக மார்டாலிட்டி ஏற்படும் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் அந்த மஞ்சள் கரையாமல் இருக்கும். இதுக்கு நம்ம கரெக்டான முறையில் ஹீட் கொடுக்கணும். நம்ம டெம்பரேச்சர் கரெக்டாக கொடுத்து சிக்ஸ் அணையுது அப்படின்னா நம்மளுக்கு மேலே அமைச்சக்கூடிய இந்த சீலிங் தார்ப்பை கரெக்டாக அமைச்சிருக்க மாட்டோம். ஏன்னா கேப் இருக்கும். அதனால உள்ள காற்று வரதுனால நம்மளுக்கு ஹீட் பத்தாமல் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சீலிங் தார்ப்பை கரெக்டாக அமைச்சு சரியான உள்ள ஹீட் கொடுத்தோம்னா உள்ள நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒருக்க நைட் டைமில் களைச்சிடணுங்க. அப்படி களைச்சிட்டோம்னா நம்மளுக்கு அதிக அளவில் மார்டாலிட்டி ஏற்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீடு சரியான முறையில் எடுக்க ஆரம்பிக்கும், தண்ணி குடிக்க ஆரம்பிக்குங்க. இப்படி நம்ம ஒரு வாரம் செய்யக்கூடிய வேலை தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக கோழி பிடிக்கும்போது வரக்கூடிய ரிசல்ட்டுங்க.